டி20 போட்டி அட்டவணை நேரலை பிளேயிங் 11 விவரம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அடுத்ததாக டி20 தொடரில் விளையாட உள்ளது. 2026 டி20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்னோட்டமாக பார்க்கப்படும் இந்த தொடரில் இரு அணிகளும் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடவிருக்கிறது. இந்திய அணி சூரியகுமார் யாதவ் தலைமையில் களம் காணும் நிலையில் மிச்சல் சாட்னர் தலைமையில் நியூசிலாந்து அணி களம் காண உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான பலப்பரீட்சை வரும் ஜனவரி 21ஆம் தேதி துவங்குகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க உள்ள டி20 உலகக்கோப்பை தொடரில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கும் இந்திய அணிக்கு இந்த நியூசிலாந்து தொடர் மிக முக்கியமானதாகும். வீரர்களின் ஃபார்மை பரிசோதிக்கவும் சரியான காம்பினேஷனை உறுதி செய்யவும் கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்திய அணியில் திலக் வர்மா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் காயத்தால் அவதிப்படுவதால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னாய் இந்திய அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரேயஸ் ஐயர் முதல் 3 போட்டிகளில் மட்டும் விளையாடுவார் என தெரிகிறது. கடந்த டிசம்பர் 2023 ஆஸ்திரேலியாவில் எதிராக விளையாடிய ஸ்ரேயஸ் ஐயர் சுமார் ஓராண்டுக்கு பிறகு டி20 அணிக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் ஜனவரி 21ஆம் தேதி புதன்கிழமை நாக்பூரில் உள்ள விதர்பா மைதானத்தில் நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2வது போட்டி ஜனவரி 23ஆம் தேதி ராய்ப்பூரிலும் 3வது போட்டி ஜனவரி 25ஆம் தேதி கவுஹாத்தியிலும் நடைபெறவுள்ளது. தொடரின் 4வது போட்டி ஜனவரி 28ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலும் இறுதி மற்றும் 5வது டி20 போட்டி ஜனவரி 31ஆம் தேதி திருவனந்தபுரத்திலும் நடைபெறுகிறது. இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல் துணை கேப்டனாகவும் ரிங்கு சிங், பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, இசான் கிசான் மற்றும் ரவி பிஷ்னாய் இடம்பெற்றுள்ளனர். இவ்விரு அணிகளும் இதுவரை மோதிய டி20 போட்டிகளில் இந்திய அணி 14 வெற்றிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. நியூசிலாந்து அணி 10 வெற்றிகளை பெற்றுள்ளது. இருந்தாலும் உலகக்கோப்பைக்கு முன்னதாக இரு அணிகளும் சமபலத்துடன் மோதும் என்பதால் இந்த தொடர் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.